Hi friends, welcome to leafy kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கோவில் பிரசாதம் ஸ்டைல் மிளகு பொங்கல். அதுக்கு முதல்ல 1.25 கப் அரிசியும் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி 5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இந்த அளவு பொங்கல் ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பை வறுத்துக்கோங்க. அதுலேயே 2 நிமிஷம் சிம்மில் வறுத்துட்டு அரைச்ச நம்ம இந்த மிளகு இஞ்சி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணி நல்லா அதையும் 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். மிளகு நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம வேக வச்ச இந்த சாதம் பருப்பில் நல்லா நெய்யில் வதக்குன இந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு 2 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா தளர இருக்கும் பொங்கல் கோவில் பிரசாதம் ஸ்டைலில் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக கோவில் பிரசாதமில் நிறைய நெய் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நெய் கொஞ்சம் கம்மியாக விட்டு நல்லா ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கருவேப்பிலை தூவி கலரி விட்டால் மிளகு பொங்கல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.